இப்போ சென்னைக்கு தென் மாவட்டங்கள் கொடுக்க போனால் சென்னைக்கு வந்து மழை பொழிவு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் இங்கே வந்து மழைப்பொழிவு இன்று அதிகமான மழைப்பொழிவு இன்று இருக்குது. நாளை குறையுமா, இன்று இரவே குறைஞ்சிருமா சார்? அதாவது இங்கே படிப்படியாக மாலைக்கு மேல் குறையும். சென்னை காஞ்சிபுரம் குறையும். சென்னை டெல்டா முதல், அதாவது கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு, படிப்படியாக மழை குறையும். அதே நேரத்தில் படிப்படியாக தென் மாவட்டங்களிலே கூடும். இங்கே குறையும், அங்கே கூடும். திருவள்ளூர் மாவட்ட மழை அப்படியே ராணிப்பேட்டைக்கும் வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும் போகும். அடுத்தது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, பெங்களூரு, மைசூர் பகுதிக்கு போகும். நீலகிரி வரை போகும். அதே போல இந்த பக்கம், அதாவது மரக்காண பகுதி, திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய மேகம், அந்த மழை பகுதிகள் எல்லாம் அடுத்தபடியே திருவண்ணாமலை வரை பொழிந்து கொண்டிருக்கிறது. தீவிரம் குறையும் பொழுது அப்படியே தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களுக்கும், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் மற்றும் அப்படியே திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதிகளுக்கும், அப்படியே டெல்டா கடலூரில் பெய்யக்கூடிய அந்த மழை மேகங்கள் தீவிரம் குறைந்து அப்படியே உள்ளே நகர தொடங்கும். உள்ளே போய் அது சேலம், நாமக்கல், அப்படியே ஈரோடு, தருமபுரி, இந்த பக்கம், அதாவது தாராபுரம் பகுதி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா வந்து புதுக்கோட்டைக்கு போகும் இந்த மழைப்பொழிவு. அதாவது நிகழ்வானது மேற்கே நகர காற்று குவிதலும் மேற்கே நகரும். நிகழ்வு மேற்கே நகர காற்று குவிதல் மேற்கே நகரும். தூத்துக்குடியில் கரை கடந்து நெருங்கும் பொழுது உச்சபட்ச மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், குறிப்பா தூத்துக்குடியில தான் அது கரையை கடக்கும் சொல்றீங்களா? தூத்துக்குடியில கரையை கடக்கும்னா அது அந்த காற்றழுத்த தாழ்வு கரையை கடக்குமா, இல்லைன்னா அந்த பகுதியை விட்டு தூத்துக்குடி கடற்கரையோட சொல்லுமா சார்? தூத்துக்குடியில கரையை கடக்குமா? தூத்துக்குடி அதாவது கரையை கடக்குன்னா மக்கள் வந்து புயல் என்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி. அதாவது மழையை உருவாக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, இது தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது திருச்செந்தூர், காயல்பட்டினம், அப்படியே மணப்பாடு, திருநெல்வேலி மாவட்டத்தோட இடிந்தக்கரை, அந்த கூடங்குளம், அப்படியே கன்னியாகுமரிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அப்படியே நாலுமுக்கு, ஊத்தூர் மற்றும் அந்த மாஞ்சோலை பகுதிகள் வழியாக மாஞ்சோலை, கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சுப்பாறை, திருப்பரப்பு அணைகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும், நீர்வரத்தை கொடுக்கும். அதே போல மாஞ்சோலை பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அப்படியே பாபநாச அணைக்கும், மணிமுத்தாறு அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில மழைப்பொழிவு இருக்கும். குற்றால அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். இது கேரளாவில் பயணம் செய்யும் கேரளா சபரிமலை பக்தர்களுக்கு கொஞ்சம் இடையூறை கொடுக்கும். தேனி மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து, தேனி மாவட்டம் கொஞ்சம் கேரள எல்லை பகுதிகளில் கொஞ்சம் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அதிகமா மழைப்பொழிவுன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு, அதாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அது மதுரையிலிருந்து தொடங்கி வால்பாறை வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கொடைக்கானல், வால்பாறை இடைப்பட்ட பகுதியில ஆனமலை சிகரம், இந்த பகுதியில் போய் காற்று மோதும் பொழுது உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி, கொடைக்கானலுக்கு அதீத மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. காற்று மோதி என்ன செய்யும், திரும்பி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அப்படியே பாலக்காட்டு கணவாய் வழியாக அந்த காற்று மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே நீலகிரியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரக்கூடிய 24 மணி நேரம் இந்த சென்னைக்கு மழைப்பொழிவு குறைந்த பிறகு அங்கே கூடும். இரவு மாலையிலிருந்து நள்ளிரவு, நாளை அதிகாலை எல்லாம் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்கள்.